எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா சரணம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, என்னோட சப்தஸ்வரங்கள் கானாலயம் அப்படிங்கிற மியூசிக் ஸ்கூல் மூலமாக நடத்துகிற ஆன்லைன் மியூசிக் கிளாஸஸை பற்றி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். இந்த கிளாஸஸ் வந்து ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி நான் ஆரம்பித்தேன். பெரியவா கிட்ட பர்மிஷன் வாங்கி அவரோட அனுகிரகத்தோடு நான் வந்து இதை ஆரம்பித்தேன். இந்த கிளாஸஸ் வந்து கர்நாடக சங்கீதத்துக்கு தான் மேஜராக வந்து ஃபோக்கஸ் கொடுத்து நடத்தப்படுற கிளாஸ். எல்லாரும் நினைக்கலாம் சங்கீதத்தை வந்து எந்த அளவுக்கு ஆன்லைனில் கற்றுக்க முடியும் அப்படின்னு. அது வந்து கோவிட் டயத்துக்கு அப்புறமா எல்லாமே நிறைய கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் வந்து கற்றுக்கிறா எல்லாரும். அதில் சங்கீத கிளாஸ் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன்லைனில் வந்து சொல்லித்தர முடியறது. ஏன்னா வந்து கூகுள் மீட் அப்படிங்கிற அந்த இதுலேருந்து நம்ம இதை யூஸ் பண்ணி அது மூலமாக நன்னாவே சொல்லித்தர முடியறது. ஏன்னா வீடியோ ஆனில் வச்சுனானாக்கா நம்ம எப்படி தாளம் போடுறா என்ன ஏதுன்னு பார்த்து அந்த டீச்சருக்கு நல்ல திறமை இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஆன்லைன் மியூசிக் கிளாஸ் வந்து நடத்த முடியறது. ஒரு 5 வருஷமாக நான் நடத்தின்னு இருக்கேன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பெரியவா அனுகிரகத்தில். ஸோ என்னோட கிளாஸஸ் வந்து மேஜராக ஆன்லைனில் தான் நான் நடத்தின்னு இருக்கேன். அதுவும் வீக்கெண்ட்ஸில் நான் கிளாஸஸ் வந்து எடுத்துன்னு இருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஃப்ரீயாக இருக்குது அந்த டைம் அப்படிங்கிறதுனால மார்னிங் 8:30 மணிலேருந்து நான் வந்து கிளாஸஸை நடத்தின்னு இருக்கேன். வேரியஸ் பேட்சஸ்க்கு எந்த லெசன்ஸ் அவள் கற்றுக்கிறாளோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். 5 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா. பொதுவாக வந்து லேடிஸ் தன்னோட குழந்தைகளை சேர்க்கறதுக்காக என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி விசாரிப்பா, என் குழந்தைக்கு வந்து சொல்லி தருவேளா அப்படின்ட்டு. அப்போ நான் பெரியவாளும் அதை கற்றுக்கிறா அப்படின்னு சொல்லும்போது நானும் வந்து சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணுறேன். பல காரணங்களால் நம்ம வந்து கீதம் வரைக்கும் வர்ணம் வரைக்கும் கற்றுன்ருப்பா. அதுக்கப்புறமா படிப்பு வேலை கல்யாணம் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து டிஸ்கண்டினியூ ஆகிடுறது. ஆனால் சங்கீதத்துக்கு வயசே இல்லை அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை. சங்கீதத்துக்கு வந்து பகவான் அனுகிரகமும் சரஸ்வதி கடாட்சமும் நல்ல ஒரு குரல் வளமும் அதில் இன்ட்ரெஸ்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக யார் வேணும்னாலும் எந்த வயசில் வேணும்னாலும் கற்றுக்கலாம். அதனால் அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை. நிறைய பேர் நினைப்பா எனக்கு சொல்லித்தருவேளா, எனக்கு 45 வயசு ஆகுது 50 வயசு ஆகுதுன்னு. கண்டிப்பாக யார் வேணும்னாலும் கற்றுக்கலாம். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், டெடிக்கேஷன் இருக்கணும். நம்ம சேர்றதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு சேரணும். சேர்ந்தாச்சு அப்படின்னாக்கா விடவே கூடாது, டிஸ்கண்டினியூவே பண்ணக்கூடாது. பல கலைகளில் இந்த டிஸ்கண்டினியூ பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்குது. சும்மா சேருவா, ட்ரை பண்ணுவா, டிஸ்கண்டினியூ பண்ணுவா, அப்படி இருக்கவே கூடாது. ஏதாவது ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னா நன்னா டீச்சர் சொல்லித்தரா அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அதை எப்படியோ டைம் ஒதுக்கி நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். கண்டிப்பாக நமக்கு வந்து எல்லாம் ஊஞ்சு நமக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கவே போகிறதில்ல. சின்ன குழந்தையிலேருந்து வயசானவா வரைக்கும் அவள் ரொட்டீன் அவளுக்கு சரியாக இருக்குது. அதனால நமக்கு வந்து எல்லாம் ஊஞ்சு நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அது நடக்கவே போகிறதில்ல. கண்டிப்பாக நம்மளோட நமக்கு என்ன லைஃப் ஸ்டைலோ என்ன மாதிரி நமக்கு வேலைகள் இருக்கோ அதுக்கு நடுவில் பகவான் நாமத்தை சொல்றதுக்கு ஒரு பெரிய நமக்கு இந்த சங்கீதம் வந்து வழிவகுக்கிறது. அப்படியே ஸ்லோகமாக படிக்கிறத விட நம்ம சங்கீதமாவோ பாடல்களாவோ பாடும்போது மனசு அதில் இன்னும் கொஞ்சம் லயிக்கிறது. அந்த ராக தேவதையோட அனுகிரகத்தில் நமக்கு வந்து மனசு அவ்வளோ சந்தோஷமாகவும் மன சாந்தியும் நமக்கு வந்து கிடைக்கிறது சங்கீதத்து மூலமாக. எல்லாருமே வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் கற்றுக்கிறாளா அப்படின்னா நிறைய பேர் அப்படி சொல்கிறதே இல்லை. மேடம் எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இல்லை, ஆனால் எனக்கு வந்து பகவான் நாமத்தை சொல்லணும், எனக்கு வந்து பக்தி பாடல்களாக சொல்லிக் கொடுங்கோ, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ என்னோட கிளாஸஸில் வந்து நான் அவளுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பக்தி பாடல்கள், திருப்புகழ், தேவாரம், சில திவ்ய பிரபந்தங்கள் ராகத்தோட, பஜனைகள், அஷ்டபதி, அன்னமாச்சாரியா கீர்த்தனை, அபிராமி அந்தாதி, சௌந்தரிய லகரி, இந்த மாதிரி பல பல விஷயங்கள் நான் வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் ஒரே கிளாஸில். ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரே டீச்சர்கிட்ட எல்லாம் கற்றுக்கிற பாக்கியம் கிடைக்கல. நான் பல டீச்சர்ஸை தேடி போய் நான் வந்து கற்றுண்டேன். இப்போ வந்து டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருக்கு. எல்லாருக்கும் ரெக்கார்டிங் பண்ணி கொடுக்க முடியாது. தாளத்தோடு நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவேன். என்ன சொல்லித்தரேனோ அதை தாளத்தோடு ரெக்கார்ட் பண்ணி நான் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கேன். அந்த குரூப்பில் அதை ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா நான் சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த வாரம் ஃபுல்லாக அந்த என்னோட ரெக்கார்டிங்கை தாளத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த கிளாஸில் வந்து ஒவ்வொருத்தராக பாடி காட்டுவாள். ஆன்லைன்கிறதுனால அட் அ டைம் ஒருத்தர் தான் பாட முடியும் இல்லையா? அதனால் ஒவ்வொருத்தராக வந்து அவள் வந்து எனக்கு வீடியோ ஆனில் வச்சுட்டு தாளத்தோடு பாடி காட்டின்னு இருப்பாள். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால கரெக்ஷன்ஸ் பண்ணி அவளுக்கு பர்ஃபெக்டாக சொல்லித்தர முடியாது. கிளாஸ்க்கு வர முடியலை அப்படிங்கிறவாலையும் நான் என்னோட ரெக்கார்டிங் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கு அடுத்த கிளாஸில் வரும்போது பாடி காட்டுங்கோ, இல்லை நீங்கள் பாடி எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்கோ அப்படின்னு சொல்லிடுறேன். அதனால் கிளாஸ் 1-2 மிஸ் ஆனாலும் அவளுக்கு வந்து ரெக்கார்டிங்ஸ் இருக்கிறதுனால சௌகரியமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த டெக்னாலஜினால நமக்கு வந்து பெரிய உபகாரமாக இருக்குது. ஸோ அந்த டெக்னாலஜி நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும் எல்லாரும். அந்த காலத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ரெக்கார்டிங்ஸ் எதுவும் கிடையாது. டீச்சரோட வீட்டுக்கு நம்ம
நம்ம தேடி போய் பல மணிகள் நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்ம சான்ஸ் வந்து நம்ம கற்றுன்னு வரதுக்கு ரொம்ப நிறைய கஷ்டங்கள் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் நமக்கு வந்து எல்லாமே கற்றுக்க முடியாது. அதுவும் நல்ல டெடிக்கேட்டடாக ஒரு டீச்சர் அமைஞ்சுட்டா அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். நான் வந்து என்னெல்லாம் சிரமங்கள் பட்டேனோ அதெல்லாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சி நான் இந்த கிளாஸஸ் நடத்தின்னு இருக்கேன். தியரியே நான் வந்து சொல்லி தரதில்லை. நிறைய பேருக்கு தியரியே வந்து தெரியறதில்ல, ஒன்றுமே தெரியறதில்ல. பாடம் மட்டும்தான் தெரியும் மேடம். ப்ராக்டிஸ் பண்ணி ஏதோ நாங்கள் வந்து பாட தான் சொல்லி கொடுத்தா எதுவுமே தெரியாது. மேலக்கர்த்தானா என்னன்னு தெரியாது, பேசிக் ஜன்ய ராகம்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவா. ஸோ அதனால நான் பேசிக்ஸ்லேருந்து எத்தனை வகையான ஸ்வரங்கள் இருக்கு அப்படிங்கிறதுலேருந்து சொல்லி கொடுத்து கிளாஸ்லையும் அதுக்கான ஒரு பிடிஎஃப்பும் அவளுக்கு டைப் பண்ணி அதை ஷேர் பண்ணிடுவேன். அதை ஹார்ட் காப்பி எடுத்து அதை ஃபைலில் போட்டு வச்சுக்க சொல்லுவேன். அது மாதிரி கர்நாடக சங்கீதத்துக்கு மெயின் ஃபோக்கஸ் இருந்தாலும் கடைசி ஒரு 15-20 மினிட்ஸ், ஒரு மணி நேரம் கிளாஸ் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து திருப்புகழ், தேவாரம், அதெல்லாமும் ஒரு திருப்புகழ் முடிஞ்சா அடுத்தது ஒரு தேவாரம், அடுத்தது ஒரு பஜனை, ஒரு டிவோஷனல் சாங், என்ன ஃபங்க்ஷன் என்ன நமக்கு ஃபெஸ்டிவல் வருதோ அதை ஒட்டி பாட்டுகள் வந்து எல்லாரும் கற்றுப்பா. நவராத்திரினா அம்பாள் பாட்டு, அந்த மாதிரி ராமநவமினா ராமர் பாட்டு, அது மாதிரி எந்த ஃபங்க்ஷன்னாலும் வீட்டில் ஒரு பாட்டு பாட தெரியணும், ஒரு கல்யாணத்துக்கு போனால் பாட தெரியணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்குறா. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். அது வந்து நன்னா பயன்படுத்திண்டு அதுக்கான டெடிக்கேஷனோட வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணினா கண்டிப்பாக நல்லா வரும். வெறும் கிளாஸில் வீக்கெண்டில் அவள் எங்கிட்ட கற்றுக்கிறத வச்சுட்டு கண்டிப்பாக ஓரளவுக்கு தான் பாட முடியும், நிறைய நேரம் எடுக்கும். ஸோ அதனால் வீட்டில் நான் கொடுக்குற ரெக்கார்டிங்கை வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் டெடிக்கேட்டடாக வந்து அடுத்த கிளாஸில் எனக்கு பாடி காமிச்சா அப்படின்னாக்கா அவள் நல்லா வந்து கற்றுக்கலாம். ஒரு டீச்சர்ஸ் நிறைய கமர்ஷியலாக வந்து நடத்துகிறவாள்லாம் அப்படியே இழுக்கடிச்சு ரொம்ப நாள் ஜன்ட்ட வரிசையே கிட்டத்தட்ட 8 மாதம் 9 மாதம் கற்றுக் கொடுத்தா அப்படின்லாம் என்கிட்ட வந்து சொல்லுவாள். ரொம்ப வருத்தமாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய பண்ணினதுனால தான் அவள் வந்து ஒரு 10ஆம் கிளாஸ் குழந்தைகள் வரச்சே தான் அந்த முதல் புக்கே முடிச்சு ஒரு 2-4-5 வருடம் தான் சொல்லி கொடுத்துருப்பா. அதுக்குள்ளே குழந்தைகள் 10ஆம் கிளாஸ் வந்துருவா. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாமல் அப்படியே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறவா தான் அதிகம். மியூசிக் கிளாஸில் பார்த்தேன்னாக்கா சேர்றவாளோட டிஸ்கண்டினியூ பண்ணுறவா அதிகமாக இருக்கா. ஏன்னா இவ்வளோ இழுக்கடிச்சா குழந்தைகளுக்கும் வந்து போர் அடிக்கிறது. அதனால இப்போ ரொம்ப அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ரெக்கார்டிங் அப்படின்னு ஒரு இது கொடுக்கறதுனால குழந்தைகள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணின்னு வந்து அடுத்த கிளாஸில் பாடி காமிச்சுடுறதுனால நமக்கு வந்து அடுத்தடுத்து அவளுக்கு சொல்லித்தரதுக்கு வந்து வசதியாக இருக்குது. என்கிட்ட நிறைய ஒரு 10-15 கண்ட்ரீஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா. நாராயணியம் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு இந்த கோவிட் டயத்தில் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அதில் ஒரு ஆடியோ மெசேஜ் ஒன்று போட்டிருந்தேன். அது எல்லாருக்கும் வைரல் ஆகி எல்லாரும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால ஒரு 6000-7000 பேர் வந்து ஒரு 15-20 கண்ட்ரிலேருந்து அதில் டெலகிராம்ங்கிற சேனலில் நான் வந்து அவளை என்ரோல் பண்ணி அவளெல்லாம் வந்து அதில் வந்து என்னோட ஆடியோஸ் அனுப்பிச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அதே ஆடியோஸ் அந்த 100 தசகங்களுக்கும் என்னோட ராதிகா சாய்ராம்ங்கிற என்னோட சேனலில் அந்த ஆடியோஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதை வச்சுட்டு எல்லாரும் வந்து ஆற்றுல இருந்தபடி நாராயணியம் புஸ்தகம் வாங்கி வச்சுட்டு சம்ஸ்கிருதம் தெரிஞ்சால் சம்ஸ்கிருதத்தில் படிக்கலாம். சம்ஸ்கிருதம் வித் இங்கிலீஷ் கிடைக்கிறது. தமிழ் படிக்கிறத அவாய்ட் பண்ணலாம், ப்ரனன்சியேஷன் சரியாக வராது அப்படிங்கிறதுனால தமிழில் அவாய்ட் பண்ண சொல்கிறது எல்லாரையுமே நான். ஸோ நாராயணியமும் என்னோட ராதிகா சாய்ராம்ங்கிற சேனல் மூலமாக அவள் வந்து கற்றுக்கலாம். அது மூலமாக எங்கிட்ட ஜாயின் பண்ணினவா தான் இந்த ஆன்லைன் கர்நாடிக் மியூசிக் கிளாஸ்லேயே என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணியிருக்கா. அதில் நிறைய பேர் வந்ததுனால அதில் நீங்கள் சங்கீதமும் சொல்லி தருவேலான்னு கேட்டு அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இந்த ஆன்லைன் மியூசிக் கிளாஸஸ். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. எவ்ரி நவராத்திரி நாங்கள் வந்து ப்ரோக்ராம் பக்கவாத்தியத்தோடு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். நவராத்திரி நாயகி அப்படின்ட்டு பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயர் நவராத்திரி நவசக்தி வைபவம் அப்படின்னு பண்ணியிருக்கோம். இந்த வருஷமும் வந்து அந்த ப்ரோக்ராம் நடக்க போகிறது. இந்த கர்நாடக சங்கீதம் அந்த கிளாஸஸை தவிர வெட்னஸ்டே கார்த்தால, ஏன்னா வீக்கெண்ட் சில பேருக்கு பிஸியாக இருக்குங்கிறதுனால வெட்னஸ்டே மார்னிங் 11 o'clock அப்படின்னு வச்சுருக்கேன். இதில் அன்னமாச்சாரிய கீர்த்தனைகள், அபிராமி அந்தாதி, திருப்பாவை, திருவம்பாவை, இந்த கீர்த்தனைகள் இதெல்லாம் வந்து இந்த வெட்னஸ்டே கிளாஸஸில் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். அதே கிளாஸ் வந்து ஒர்க் பண்ணுறவாளாக இருந்தானாக்க சாட்டர்டே ஈவினிங் 6:30 மணிக்கு அப்படின்னு வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபாரின்காராலும் ஈஸியாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியறது. சேம் கிளாஸை நான் அதில் ரிப்பீட் பண்ணுறேன். எனக்கு நிறைய டீச்சர்ஸ் இருந்திருக்கா. அதில் முக்கியமானவா திருமதி ரங்கமணி விஜயராகவன். அவகிட்ட அவள் வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு இசை குடும்பத்துலேருந்து வந்தவா. ஆல் இண்டியா ரேடியோவில் அவள் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துட்டு இருந்தா. அவகிட்ட தான் நிறைய வருடங்கள் கற்றுண்டேன். அதுக்கப்புறமா வந்து டாக்டர் மீனலோச்சினி அவள் வந்து அன்னமாச்சாரியாரோட 12வது தலைமுறை. அவளை வந்து சந்தித்ததையும் அவள்கிட்ட நான் பாட்டு கற்றுண்டதையும் பெரிய பெருமையாக நினைக்கிறேன். அவள்கிட்ட நிறைய நான் விஷயங்கள் கற்றுண்டேன், நிறைய அன்னமாச்சாரியா கீர்த்தனைகள் கற்றுண்டேன். அதை இன்னும் நிறைய பேருக்கு எல்லாருக்கும் சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் ஆரம்பிச்சது தான் இந்த அன்னமாச்சாரியா கீர்த்தனைகள் கிளாஸ்
வெட்னஸ்டே மார்னிங் 11 o'clock, சாட்டர்டே ஈவினிங் 6:30 நான் வந்து நடத்தின்னு இருக்கேன். கர்நாடக சங்கீதம் கிளாஸ் கார்த்தால 8:30 மணிலேருந்து 2-3 பேட்சஸ்க்கு 1 hour அப்படிங்கிற இதில் வந்து நான் போர்ஷன்ஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அவளை குரூப் பண்ணி அதில் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். ஸோ இந்த கிளாஸஸ் வந்து நம்ம வந்து ராகம், தாளம், அந்த ஸ்ருதி, பாவம், ப்ரனன்சியேஷன் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ஒரு கிளாஸில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நான் தனித்தனியாக அவளுக்கு நல்லா வந்திருக்கா லைன் பை லைன் செக் பண்ணி வேர்ட் பை வேர்ட் அவள் எப்படி கரெக்டாக பாடுறாளான்னு செக் பண்ணி அந்த பாவத்தை சொல்லி கொடுத்து எவ்வளோ முடியுமோ என்னால் நான் வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். அதுக்கு பெரியவா உறுதுணையாக இருக்கா. ரொம்ப நல்லா இந்த கிளாஸஸ் வந்து வளர்ந்துட்டு இருக்கு. இந்த கிளாஸஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்ததுக்கு காரணம் இது வந்து நான் எதுக்காக ஆரம்பித்தேன் அப்படிங்கிறது அதை சொல்லணும். கண்டிப்பாக வேத கைங்கரியம் பண்ணணும். ஏன்னா வேதம் சொல்றவாளால தான் நமக்கு வந்து இவ்வளோ தூரம் நமக்கு வந்து எல்லாம் ஒரு மழை இருக்கு, நல்லபடியாக நம்மெல்லாம் இருக்கோம் அப்படின்னாக்க அந்த வேத மாதாவோட அனுகிரகத்துல தான் நம்மெல்லாம் இருக்கோம். அதை வந்து போஷிக்கிற இந்த வைதிகாலையும் அந்த வேத பாடசாலை அந்த குழந்தைகளையும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிதான் இதில் ஒரு போர்ஷன் வந்து இந்த ஃபீஸ்லேருந்து ஒரு போர்ஷன் வந்து அவளுக்கு வந்து நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அதுதான் ஒரு காரணம் இந்த கிளாஸஸ் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறதுக்கு. ஸோ எல்லாமே வந்து கற்றுக்கலாம். பல கிளாஸஸ் தனித்தனியாக திருப்புகழ் தனித்தனியாக தேவாரத்துக்கு போய் கற்றுட்டு கஷ்டப்படாமல் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிறவாளுக்கு இதெல்லாம் சேர்த்து நான் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். நிறைய பேர் எனக்கு கேட்பா, தனியாக திருப்புகழ் சொல்லித்தரையலா, தேவாரம் சொல்லித்தரையலா, நாராயணன் சொல்லித்தரையலா அப்படின்னு கேட்பா. அதுக்கு டைம் இல்லை. கர்நாடக சங்கீதத்துக்கு தான் மேஜர் இம்பார்ட்டன்ஸ். ஆனால் கர்நாடக சங்கீதமாக வேண்டாம், கொஞ்சம் டிவோஷனல் சாங்காக வேணும், ஓரளவுக்கு பேசிக்ஸ் தெரியும் எனக்கு கர்நாடக சங்கீதம் ஓரளவுக்கு கற்றுனேன் சின்ன வயசில், எனக்கு கொஞ்சம் மற்றதெல்லாம் சொல்லிக் கொடுங்க, ஏதாவது ஒரு ஆற்றுல ஒரு விசேஷம் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா பாடுற மாதிரி தாங்கோ அப்படின்னு நிறைய லேடிஸ் வரா, நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் வரா. ரிட்டையர் ஆனப்புறம் நிறைய டைம் இருக்குது அப்படின்ட்டு பகவான் நாமத்தை இது இந்த சங்கீதத்தோடு சேர்த்து சொல்கிறது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரா. ஸோ அவளுக்கெல்லாம் வந்து சொல்லித்தர பெரிய பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. எங்கெங்கேயோ இருக்கிறவா, எந்தெந்த நாட்டிலையோ இருக்கிறவாள்லாம் வந்து அசோசியேட்டடாக என் கூட இருக்கிறது வந்து பெரிய வந்து ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். இந்த சங்கீத கிளாஸ் இது மூலமாக நான் பண்ணுற என்னோட சேவை வந்து மேலே மேலே அபிவிருத்தி ஆகி நன்னா இது வந்து தழைக்கணும். அதுக்கு பெரியவா வந்து அனுகிரகம் பண்ணணும். வரவா எல்லாரும் டெடிக்கேஷனோட பாடணும் அப்படின்னு நினச்சிட்டு வரணும். ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு வருவா. ஆனால் வரவா எல்லாருமே வந்து கிளாஸஸ் பிடிச்சி போய் விடவே மாட்டா. நானே போங்கன்னு சொன்னாலும் போக மாட்டேன். அந்த மாதிரி நிறைய டெடிக்கேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா. சின்ன குழந்தைகள்ல நிறைய பேர் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாவத்தோட இருக்கிறவாளும் இருக்கா. அந்த மாதிரி இல்லாமல் குழந்தைகளை மோட்டிவேட் பண்ண வேண்டியது பேரண்ட்ஸோட கடமை. குழந்தைகள் எந்த கிளாஸ்க்கு போனாலுமே கொஞ்ச நாள்ல போர் அடிக்கிறது, அடுத்த கிளாஸ்ல சேருங்கன்னு தான் சொல்லும். நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். டீச்சர்ஸ் ஆனாலும் சரி, பேரண்ட்ஸ் 2 பேருமே அந்த குழந்தைக்கு புரிய வச்சு எது கத்துண்டாலும் நிறைய வருடங்கள் கத்துண்டாதான் அது நமக்கு பயன்படும். ஏதோ ஃபியூ மந்த்ஸ் கத்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பா அதனால எந்த பலனுமே இல்லை. அதனால எந்த கலையை நம்ம கத்துண்டாலும் நம்ம அதை டெடிக்கேட்டடா கண்டினியூஸா கத்துண்டாதான் நமக்கு அது வந்து பலன் கொடுக்கும் அப்படிங்கறத எல்லாரும் வந்து கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும். இந்த சப்தஸ்வரங்கள் கானாலயம் இந்த என்னோட மியூசிக் கிளாஸ் வந்து இந்த சேவை வந்து தொடரணும். எல்லாரும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாருக்கும் பகவானோட அனுகிரகம் கிடைக்கணும். இதை வந்து பகவான் அடையறதுக்கான ஒரு பாதையா எல்லாரும் நினைக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு வெறும் சங்கீதத்தை கத்துண்டு 4 பேர்கிட்ட அப்ரிசியேஷன் வாங்குறதுக்காக மட்டும் இல்லை, அல்லது ஒரு மேடை கச்சேரி பண்றதுக்காக மட்டும் இல்லை. இது வந்து பகவான் அடையிறதுக்கான ஒரு பாதையா தான் நம்ம நினைக்கணும். சங்கீதம் வந்து அதுக்கு பெரிய நமக்கு வந்து உதவி பண்றது. அந்த ராகத்தோட அந்த பகவானை பாடும்போது நமக்கு மனசு அவ்வளோ லைக்கிறது. அதனால இந்த சங்கீதத்தை வந்து நம்ம கண்டிப்பா பகவான் அடைகிற பாதையா நினைச்சு பாவத்தோட பக்தியோட பாடணும் அப்படின்னு நினைக்கணும் ஒவ்வொருத்தரும். இந்த கிளாஸஸ்ல வந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா கத்துக்கணும்னு நான் மகாபெரிவாளை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மகாபெரிவா சரணம்.